ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நிச்சயமாக இன்றோடு உன் பிரச்சனைகள் முடியும். அதிசயமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதெல்லாம் தேடி தேடி அலைந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களும் இனி உன்னை தேடி ஓடி வரும். இனிமே நீ எதை தேடியும் ஓட வேண்டாம். இனி பார், உன் வாழ்வில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை சந்தோஷங்கள் என்று நீயே பார்ப்பாய், நீயே வியப்பாய். என்னை பார்த்து நீ கேட்பாய், எப்படி சாயி என் வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறியது என்று நீயே வியந்து வியந்து என்னிடம் கேட்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் அழகான, அற்புதமான, நல்ல நல்ல விஷயங்களை செய்ய உள்ளேன். உன்னுடைய ஆசைகள் என்பது என்னவென்றால், நீ எதிர்பார்த்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பது. அது நடக்காத பொழுது சில ஏமாற்றங்களை நீ சந்திக்கிறாய். ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது என்ன தோன்றும்? வாழ்க்கையா இது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவனுக்கு நினைத்ததெல்லாம் அப்பப்போ நடக்கிறது. நம் வாழ்வில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடப்பதே கிடையாது? ஏன் நம்மை மட்டும் இந்த தெய்வமானது இந்த நிலைமையில் வைத்திருக்கிறது என்று? தங்கமே, நான் எப்பொழுதும் பாகுபாடு பார்ப்பவன் அல்ல. மற்றவனுக்கு ஒரு மாதிரியும் உன்னை ஒரு மாதிரியும் பார்ப்பவன் நான் அல்ல. உன்னுடைய கர்மவினை, உன்னுடைய விதி, இதை நான் சில சமயம் மாற்றியும் எழுதி உள்ளேன். அதனால்தான் இந்தளவாவது உன் வாழ்க்கையை நீ ஓட்டிக்கொண்டு இருக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் கர்மவினையை நீ முழுதாக பார்த்தாயானால் நீ தாங்க கூட மாட்டாய். அதனால்தான் உன் தலையெழுத்தையே நான் சற்று மாற்றி எழுதி உள்ளேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை எக்காரணமும் நான் சந்தோஷம் இல்லாமல் எப்பொழுதும் கவலையோடே வைத்திருக்க மாட்டேன். சந்தோஷத்தோடு தான் நான் வைத்திருப்பேன். கவலை என்பது வாழ்க்கையில் தேவையானதா தேவையில்லாததா? முதலில் அதை பார்ப்போம். வாழ்க்கையில் கவலை என்பது தேவை. ஏனென்றால் என்ன தவறு செய்கிறோம் என்பதை அப்பொழுதுதான் யோசிக்க வைக்கும். ஒரே தடியாக வாழ்வில் சந்தோஷமாகவே நீ இருந்து கொண்டே இருந்தாயானால் உன்னால் அடுத்த கட்டத்திற்கும் போக முடியாது. அது மட்டுமல்ல, நீ உன் வாழ்வில் என்ன தவறு செய்கிறாய் என்பதையும் உனக்கு தெரியாது. இதனால் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். கவலை வருகிறது என்றால் அந்த கவலைக்கு பின் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை மாற்றுவது யார்? நானா? இல்லையே, நீதான் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் என்ன தவறு நடந்தது என்பதை யோசிக்கிறாய் அல்லவா? யோசித்து நீதானே திரும்ப அந்த தவறு நடக்காமல் நல்லது நடக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீதானே அனைத்து விஷயங்களையும் மாற்றிக்கொள்கிறாய். அதனால் உன் வாழ்க்கையில் நீதான் எல்லா விஷயத்தையும் மாற்றுகிறாய், சரி செய்கிறாய். உனக்கு யாருமே, அதாவது மனிதர்கள் யாருமே உதவி இல்லாமல் தனியாளாக தெய்வத்தின் நம்பிக்கையை மட்டும் வைத்து, தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை வைத்து உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் நீ மாற்றிக்கொண்டே வருகிறாய். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பதை நான் சொல்லிவிட்டேன். எதிர்பார்த்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பது. அப்படி எப்படி நடக்கும்? சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து ஒரு திட்டம் போட்டு வைத்திருப்பாய், அது நடக்கும். சில விஷயங்கள் அது வேறொரு நேரத்தில் நடந்தால் இன்னும் உனக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்காக கொஞ்ச கால தாமதமாக்கி தருவேன். அதனால் எதுவுமே தரமாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாமே செய்வேன். எல்லா விஷயங்களையும் அள்ளிதான் உனக்கு கொடுப்பேன். அள்ளிதான் உனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுப்பேனே தவிர கடுகு போலெல்லாம் இனிமேல் நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தரமாட்டேன். இனி எல்லாமே அள்ளி அள்ளி உனக்கு சந்தோஷங்களை தான் தருவேன். யார் யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டாய். உனக்கு கஷ்டம் வரவில்லை என்றால் நீ நினைக்கிறாய் அல்லவா, கஷ்டம் ஏன் வந்தது என்று. கஷ்டம் வரவில்லை என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சரியானவர்கள், யார் தவறானவர்கள், யார் நல்லது செய்கிறார்கள், யார் நல்லது செய்யாமல் நம் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் என்பது உன்னால் புரிந்திருக்க முடியுமா? புரிந்திருக்க முடியாதல்லவா? கஷ்டம் வந்ததினால்தானே எப்படி இந்த வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீ பார்க்கிறாய்.
அதனால் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், கஷ்டம் வந்தால் நிச்சயமாக அது ஒரு பாடம்தான். அது மாறும், நல்லதொரு வாழ்க்கை அமையும். ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் தாண்டி விட்டாய் உன் வாழ்க்கையில். இப்பொழுது இருக்கும் விஷயங்களை எல்லாம் தாண்ட மாட்டாயா? சீக்கிரத்தில் பார், எல்லாமே மாறி உனக்கான ஒரு இடத்தை நீ பிடிப்பாய். வாழ்வில் இதுவரைக்கும் நீ கண்ட அனைத்து கவலைகளையும் மறக்கும் அளவுக்கு இன்பமான நாள் வந்துவிட்டது. அதுவும் இன்றே. இனிமேல் உன் வாழ்க்கையை நினைத்து ஒருபொழுதும் உனக்கு கவலை தேவையே இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையோ மாறும் நாள் வந்துவிட்டது. நாளை நாளை மறுநாள் என்றெல்லாம் இல்லை, இன்றே. இன்று மாலைக்குள்ளே உன் வாழ்வில் நீயே சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்க்கும் அளவுக்கு எல்லாம் மாறும். சகலத்தையும் பெற்று உன் வாழ்க்கை பெருவாழ்க்கை வாழப்போகிறாய். இனி யாரையும் கண்டு நீ அஞ்சாதே. ஏனென்றால் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. கஷ்டமான காலம் இனிமேல் இஷ்டமான காலம் வருவதினால் இனிமேல் யாரையும் கண்டோ நீ பயப்பட வேண்டாம். அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமும் அல்ல. உன்னிடம் எந்த பொருளும் இல்லை, வசதியும் இல்லை என்று யாரை பார்த்தும் தலை குனிந்து கை கட்டி அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டியதும் அல்ல. இனிமேல் நீ சுயமாக வாழலாம். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டும், அலற வேண்டும் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. இந்த சாயாகிய நான் உன்னை நிச்சயமாக சொல்கிறேன். இந்த சாயாகிய நான் யாருடைய காலிலும் உன்னை நிற்க விடமாட்டேன். சுயமாகத்தான் உன்னை வாழ வைப்பேன். அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும். தைரியமாக இருக்கும் வழியை பார். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே சரிதான். உன் வாழ்வில் எதிர்த்து நின்று போராடும். நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். இந்த சாய் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன். நீ எந்த காரியத்தில் இனி நீ இறங்கினாலும் அந்த காரியம் முழுவதும் வெற்றி வெற்றி வெற்றிதான். நீ வெற்றியை தேடி ஓடினாய். இனிமேல் வெற்றி மட்டும்தான் உனக்கு வருமே தவிர எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் வரவே வராது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து என்னென்ன செய்ய வேண்டுமோ பார்த்து பார்த்து செய்யுங்கள். அனைத்திலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் இங்கு நான் இருந்து உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தோடு நல்ல அனுகிரகத்தை கொடுத்து உங்கள் எல்லோரையும் நல்லபடியாக வாழ வைப்பேன். எப்பொழுதும் என்னாலும் இங்கு நான் உனக்காக இருப்பேன். மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து கேள். நானே உனக்கு அனைத்தையும் செய்து தருகிறேன். நானே உன்னை வாழ வைக்கிறேன். ஓம் சாய்ராம்.